Hello everyone, it's June 8th, Monday, ஒரு நியூ வீக். இன்னையோட NQAM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் என்னோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சாங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இன் டு த NQAM செஷன், மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ETHல என்ன பண்ணாங்கிறத பார்க்கலாம். அட் ETH as I told you, மார்க்கெட் இன்னைக்கு நியூ வீக். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு நியூ வீக் ஓப்பனிங் கேப்பில். அந்த ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து இன்டர் மார்க்கெட் ESNYM வந்து ப்ரீவியஸ் டே லோவாக பர்ஜ் ஆகிட்டு. ஸோ ப்ரீவியஸ் டே லோ பர்ஜ் ஆனதுனால நமக்கு வந்து NQ பர்ஜ் பண்ணல. ஸோ நமக்கு அந்த ஓப்பனிங் ஆஃப் த 18 நமக்கு அந்த இடத்துல வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் பிகாஸ் ப்ரீவியஸ் டே லோ பர்ஜ் ஆகிட்டு, மந்த்லி சைக்கிள் சீக்வென்ஷியலும் இருந்துச்சு பிகாஸ் நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக் லோவும் பர்ஜ் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டேங்கிறது தான் கன்சிடர்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோ ஃபார் ESNYM. ஸோ அதுவும் நமக்கு பர்ஜ் ஆயிடுச்சு, NQ பர்ஜ் பண்ணல. அண்ட் தென் டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸ் அந்த மூணுமே நமக்கு வந்து அட் ஓப்பனிங் ஆஃப் த 18 நமக்கு இருந்துச்சு. அண்ட் தென் ஏஷியா அப்படியே அந்த புல்லிஷ் கவர் கண்டினியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங். அண்ட் தென் நமக்கு வந்து அட் லண்டன் மார்க்கெட் வந்து அந்த ஏஷியாவோட 50% வந்துட்டு ஒரு மைனர் லோவை கட் பண்ணிட்டு அங்கே ஒரு SMT கொடுத்துட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் ஹையர் ப்ரைஸ் அட் லண்டன். ஸோ நமக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சிச்சு, இது ஒரு எக்ஸ்பென்ஷன் ப்ரொஃபைல், புல்லிஷ் ப்ரொஃபைல். நம்ம இந்த இடத்துல லண்டன் செல்லாக வரதுனா இங்கே செல்லாக இருக்கணும். பட் நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த சீக்வன்ஷியலையும் கொடுக்காம நமக்கு Q3 ஓப்பனும் அதுக்கு தகுந்த மாதிரி பையை அப்படியே கண்டினியூட் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வந்து இன்னையோட NQAM ஓப்பன் ஆகுதுன்னா there are two possibilities. either market ஸோ NQAM செஷனில் நமக்கு டூ பாசிபிலிட்டிஸ். ஒன்று இந்த பைக்கை அப்படியே கண்டினியூ ஆகும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து லண்டன் லோ ஏஷியா லோவை பர்ச் பண்ணுவோம். ஏஷியன் விச் இஸ் நியூயார்க் ரிவர்ஸ் எல்லாம் மாறும். ஸோ நமக்கு வந்து 9:30 பிஃபோரில் நம்ம RTHல நம்ம வச்சு இன்றைக்கி என்னென்ன லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப தூக்க போகிற ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ஆகுறப்பே நமக்கு வந்து நேற்றோட PM பைசியல் லிக்விடிட்டி கரெக்ட் ஆகிடும். விச் இஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப 1330 ஹை வந்து கட் ஆகிட்டு தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது நமக்கு அங்கே பர்ஜ் ஆகுது. அலைன்டு வித் தட் வி டூ ஹேவ் 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்பும் நமக்கு அந்த இடத்துல அலைன் ஆகிடுச்சு, மிட்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம செல் போகலாமா ஆப்வியஸாக கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக செல்லுக்கான உங்களுக்கு சஜஸ்டிவ் கொடுத்து ப்ராப்பர் சீக்வென்ஷியல் கொடுத்துருந்துச்சுன்னா போகலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த தேர் இஸ் நோ சீக்வென்ஷியல். நம்ம அந்த இடத்துல வச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல வச்சு என்னென்னா 9:30 இந்த இடத்துல 9:30க்கு ஒரு ஷிஃப்ட் கொடுத்தான் பார்த்தீங்களா. இந்த ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வி டோன்ட் ஹாவ் எனி சீக்வென்ஷியல் ஃபார் செல்ஸ். ஒரு மைக்ரோ கிடையாது, ஒரு 90 கிடையாது, ஒரு டெய்லி கிடையாது, ஒரு வீக்லி கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பிளாக் செல் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இந்த செல் கவ் அட்டன் பண்ணலை. ஆல்தோ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பர்ஜ் ஆகுது அண்ட் தென் அலைன்டு வித்து ஒரு 1 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பும் பர்ஜ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு குட்டி மைக்ரோ இருக்குது, பட் இது இட்ஸ் நாட் கன்சிடர்ட் as a ப்ராப்பர் சீக்வென்ஷியல். ஸோ சீக்வென்ஷியல் கிராக் அண்ட் கோரிலேஷன்லாம் நான் எடுக்க மாட்டேன் ட்ரேட். ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக இருந்தால் தான் I'll trust the trade. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல 9:30க்கு இந்த செல்லை மூவ் அப்படியே விட்டேன். இதை நம்ம விட்டுட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் மார்க்கெட் இந்த 1 மினிட்டோட FEG விச் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன்ட் டேப் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால், பட் கீழே புஷ் ஆகிற மாதிரி தெரில. இந்த ஒரு பேரிஷ் கேனலுக்கு அடுத்த கேனலே புல்லிஷ் வச்சுட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் ஹையர். எனக்கு வந்து இந்த இடத்துல இது ஒரு ஷிஃப்ட் கொடுத்துருந்தா கூட நான் அட்டன் பண்ணியிருப்பேன். SL இங்கே வச்சு ஒரு அட்டன் பண்ணியிருப்பேன். பட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சக்ஸஸ் ஷிஃப்ட் வச்சுட்டான், விச் இஸ் ஃபஸ்ட் பர்சன்ட் இன்வெஸ்ட் ஆகிட்டு. நான் இந்த இடத்துல வந்து பைக்கான ட்ரேடோ எதுவும் பார்க்கல. பட் வந்து பைக்கு எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு 90 இருந்துச்சு அலைன்டு வித் மைக்ரோ. உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பைக்கான ஒரு 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பு உங்களுக்கு இந்த இடத்துல பைக் இருந்துச்சு. பட் நான் வந்து பைக்கு இந்த லோ கரெக்டாக இல்லை. ஸோ நான் இதில் பைக்கானது அப்படியே இது பண்ணேன். நான் வந்து ஒரு மாதிரி பேரிஷ் பயஸ் அன்றைக்கி. ஸோ பைக்கான ட்ரேட் அப்படியே விட்டேன். இந்த இடத்துல சர்ப்ரைசிங்லி இந்த பை ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினச்சேன். நான் வந்து விச் என்னன்னா இந்த ஹைஸ் வயலேட் ஆகிடும், அதுக்கு அடுத்து நான் எதர் அப்படியே மேலே போகிறதா இருந்தால் பார்த்துக்கலாம், இல்லைனா கீழே போகிறதா அதுக்கு அடுத்து ஃப்ரேம் பண்ணலாங்கிறத பார்த்தேன். பட் சர்ப்ரைசிங்லி மார்க்கெட் இன்னும் 2 பேரிஷ் கேண்டில் வச்சு இது திரும்ப வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டான். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 9:30 to 10 வந்து கன்சாலிடேட் பண்ண போகுதுங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, 2 மணி இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். உங்களுக்கு வந்து வைக்கிற மேஜரான ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு இன்வெஸ்ட் ஆகுதுன்னா அது கண்டினியூட் பண்ணிடணும். திரும்ப அது இன்வெஸ்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு சஸ்பீஷியஸான திங்கை நீங்கள் வாட்ச் அவுட் பண்ணணும். மார்க்கெட் ஒரு இடத்துல ட்ராப் ஆக போகிறாங்கிறது அர்த்தம். ஏன்னா செல் ஆகிறதுக்கும் விருப்பம் இல்லை, பை ஆகிறதுக்கும் விருப்பம் இல்லை. திரும்ப செல் ஆகிறான், இந்த செல் கண்டினியூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நாட். அது இப்போ இந்த இடத்துல வச்சா பாருங்கள் 4 ஷிஃப்ட்டு செல்லு பை தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஹாஸ் நோ இன்டென்ஷன், மார்க்கெட் எந்த பக்கம் போகிறாங்கிறது தெரில, மார்க்கெட் இஸ் கோனா கன்சால். அதனால் நான் அப்படியே விட்டேன். இந்த இடத்துல ட்ரேடுங்கிறது எடுக்கவே இல்லை. மார்க்கெட் வந்து கைண்டாக கன்சாலிடேட்டிங் இந்த 9:30 to 10 AM. சரி 10 AM ஓப்பன் ஆகுது நெக்ஸ்ட் கேனல். 10 AM ஓப்பன் ஆகிறோடனே மார்க்கெட் ஹவ் கிவன் மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் அண்ட் தென் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல புல்லிஷ்க்கு ஒரு ஷிஃப்ட் வச்சான். ஆக்சுவலி இப்படி ஒன்று வச்சான்.
இந்த இடத்துல இங்கே ஒரு ஈக்குவல் லோ இருக்குது. இந்த ஐஎஃப்விஜி ஆக்குறதுக்கு இங்கே டூ many ரிஜெக்ஷன்ஸ். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்ப ஒரு ஷிஃப்ட் வச்சான், அப்பயும் அது ஐஎஃப்விஜி ஆகலை. திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இங்கே ஒரு ஐஎஃப்விஜி வச்சான். பட் இந்த இடத்துல எனக்கு இந்த பைக்கை எடுக்கவும் விருப்பம் இல்லை. செல் எடுத்தாலும் எதை டார்கெட் வைக்கனே தெரில. ஏன்னா ஆர்டிஹெச்சோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறப்ப 930 ஓப்பனிங் இங்கே ஆர்டிஹெச்சில் தேர் இஸ் நோ கேரண்டட் செல் சைட்ஸ். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த இடத்துல உங்களுக்கு சீக்வன்ஸோட வச்சுருந்தா இருந்தால் என்னோட டார்கெட்டு இந்த செல்லுக்கான டார்கெட்டு நியர்பையில் இருக்க 90 லோ தான். ஏன்னா நெக்ஸ்ட் பைசைக்கிள் ஃபார்ம் ஆகுது, பைஸுக்கான சைக்கிள் ஃபார்ம் ஆகணும்னா இந்த 90 இந்த லோ கட்டானா தான் புது 90 ஃபார்ம் ஆகும். தென் 15 மினிட்டோட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு பாருங்கள் இடத்துல, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு. ஸோ என்னோட இந்த எக்ஸ்டர்னலோட செல் வந்து எது வரைக்கும்னா இந்த இன்டர்னல் வரைக்கும் தான், விச் இஸ் 715. என்னோட பிளான் வாஸ் திஸ் தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஆர்டிஹெச்சில் ப்ளேவே கிடையாது. ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் கேப்பு, ஃபுல் கேப் இன்றைக்கி லிட்ரலி அரௌண்ட் 700 பாயிண்ட்ஸ் கேப்பு. ஸோ கேப்பில் நமக்கு கேப் 50% போவானாங்கிறதுலாம் இட்ஸ் நாட் ஷுர். ஸோ அந்த பெரிய கேப் அப் வேறு. ஸோ வந்து நம்மளால் அவ்வளோ பெரிய ஒரு கேப் ஃபில்லோ இல்லை கேரண்டடாக ஒரு செல்லுங்கிறது ஹை டைம் ஃப்ரேமோட ஆர்டர் ஃப்ளோக்கும் அகேன்ஸ்ட் ஆனது. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஹை டைம் ஆர்டர் ஃப்ளோ, இந்த இடத்துல புல்லிஷ் என்னோட இன்ட்ராடே ஆர்டர் ஃப்ளோ, அதுக்கு அகேன்ஸ்டாக என்னோட ஒரு பேரிஷ் ட்ரேட் இருக்கிறப்ப அதை நான் கேரண்டடாக எங்கே வருது அங்கே க்ளோஸ் பண்ணிடணும். கேரண்டடாக வருது ப்ரீவியஸ் 90 மினிட்ஸ் சீக்வென்ஷியல் விச் இஸ் லோ, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் புல்லிஷ் 90 மினிட்ஸ் வைக்கிற அளவு தான், இந்த இன்டர்னல் அளவு தான் அந்த ஒரு மேனிபுலேஷன் ட்ரேடோட டார்கெட்டு. அது எனக்கு வந்து இங்கேயே மிட்டிகேட் ஆகிட்டு இந்த கேன்லேயே அடிச்சிட்டான், விச் இஸ் 957. இந்த ஒரு கர்வ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், க்ளீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் க்ளீனாக இல்லாமல் அதை கன்சால்ட் பண்ணி இறக்கிட்டான். ஸோ எனக்கு இந்த இடத்துல பை ஆகணும் இருந்தால் கூட, நல்ல ஒரு விஷயம் ரெக்கவரி கொடுத்துருந்தா கூட நான் பைக்கான ட்ரேட் பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, செல்லை விட்டுட்டோம், மேலே இந்த இடத்துல நமக்கு ஈக்குவலைஸ் இருக்குது, லோ ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி, மேலே சீக்வென்ஷியல் எதுவும் இல்லை, இந்த இடத்துல பைக்கு போகலாங்கிற மாதிரி எனக்கு பிளான் இருந்துச்சு. பட் என்எம்மோட இந்த ரிவர்சல்ங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்வர்ட். எனக்கு இந்த இடத்துல செம்ம கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு ஷிஃப்ட் கொடுத்தாங்க. தெரியுது அவங்களுக்கு இந்த ஒரு ஐஎஃப்விஜி ஆக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 10 12 கேண்டில்ஸ் ஆயிடுச்சு. 12 கேண்டில் ஒரு ஐஎஃப்விஜி இருக்குது. இட்ஸ் நாட் அ வி ஷேப் ரெக்கவரி, இட்ஸ் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி திங். அந்த இந்த இடத்துல எனக்கு இங்கே ஒரு எஃப்விஜி இருந்துச்சு. ஸோ ஐ தாட் மார்க்கெட்டிங் ஈக்குவல் இருக்குது, இந்த எஃப்விஜி வந்து செல் ஆகிறதுக்கும் தேர் இஸ் நோ மோர் பாசிபிலிட்டிஸ். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த கவர். தெரியுதா திரும்ப இந்த ஒரு எஃப்விஜி, ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரீமியம் பீரியட் வயலேட் ஆனால் தான் ஆர்டர் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பீரியட் வயலேட் ஆகலை, உங்கள் ப்ரீமியம் பீரியட் மிட்டிகேட் ஆகிட்டு மார்க்கெட் திரும்ப ஒரு கீழே வந்துட்டான். கீழே வந்து இந்த எஃப்விஜியில் கொஞ்சம் ஹோல்டு. ஸோ எனக்கு இதிலே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி வேலை ஆகாது மார்க்கெட்டு. இந்த இடத்துல நான் வந்து சார்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் செல்லு இந்த இடத்துல 2 இன்வெஸ்ட் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே 930 to 10 கன்சால்னு 10 ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். இது வந்து கிளாசிக்கல் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் தான். ஏன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 700 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு, இடிஹெச்சில் பெரிய எக்ஸ்பான்ஷனு. ஸோ நம்ம ஆர்டிஹெச்சில் அவ்வளோ பெருசாக ப்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு தான். அதுக்கு தகுந்த எல்லா சைன்ஸுமே எனக்கு இருந்துச்சு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு. உங்களுக்கு 930 கன்சாலிடேஷன், 10 AM ஒரு கன்சாலிடேட்டட் ரிவர்சல். ஸோ நான் அப்படியே சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி மார்க்கெட் வாஸ் ஈஸிலி டெலிவர்ட் டு த டைஸ். பட் இந்த லோஸ் வாஸ் நாட் கன்சிடரபிள். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட்ஸ் எதுவுமே ப்ளேஸ் பண்ணல, சிம்பிளாக அப்படியே விட்டுட்டேன் ஏஎம் அப்படியே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் பிரேக் டவுன். ஆக்சுவலி அவள் தான் இதான் டார்கெட்டு. போகிறது வந்து வேறு எங்கே போவோம், ஆர்டிஸ்டில் வச்சு பார்த்தீங்கன்னா வேறு பை சைட்ஸே கிடையாது. ஓப்பன் ஒரு லோ, இந்த இஆர்எல் தான் டார்கெட், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மாதிரி. வேறு எங்கே டார்கெட் பை சைட்ஸ் ஆர்டிஹெச்லையும் எதுவும் இல்லை, இடிஹெச்லையும் ஒரு பை சைட்ஸும் கிடையாது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ see you all in the next video. Bye.